இந்த திமுக முஸ்லிம் சமூகத்துக்கு நன்மை செஞ்சுதா துரோகம் எடுத்ததா? என்னென்ன துரோகம் என்னென்ன செய்யல? எதுவுமே செய்யலையே. கத்துறான் திமுக தான் திமுக தான் திமுக தான். ஏண்டா நாயங்க திமுக என்னடா புடுங்கிச்சு 50 ஆண்டுகளா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு நாயும் பதில் சொல்ல மாட்டேன்றானே. சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனைக்கு திமுக என்ன புடுங்கிச்சு? அதான் சிஏஏ என்ஆர்சி பிரச்சனைக்கு நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, நீங்க அதை அரசியல் பண்ணீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் நீங்க அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா உங்களுடைய வண்டவரம் தண்டவரம் வீதிக்கு வந்திருக்கும். 10 பேர் ஒரு அறையில் தங்கியிருக்காங்க. நீங்க 3 பொட்டலத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு சாப்பிட்டு சந்தோஷமா பத்தியா நான் தான் போட்டேன் 3 பொட்டலம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களை அந்த 10 பேர் சேர்ந்து அடிப்பாங்களா இல்ல சந்தோஷப்படுத்தி வர இருப்பாங்களா? 267 உருது பள்ளிகளை மூடியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. Nimati Property Management. Contact 7667008800. முஸ்லிம் கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க திமுகவோட. அப்போ அவங்க இப்போ நிறைய கட்சிகளோட அங்கீகாரங்கள் ரத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ முஸ்லிம் அமைப்புகள் முஸ்லிம் கட்சிகள் அங்கிருந்து கூட்டணியில இருந்து விலக போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அது உண்மையா? இல்லை, அது வர வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் அதாவது முஸ்லீம் கட்சிகள் திமுக கூட்டிலிருந்து சீட்டு கொடுக்கலாம் வெளியே வருவாங்க. சீட்டு கொடுக்கலாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் மற்றபடி திமுக கூட தான் அவங்க பயணிக்க விரும்புவாங்க. ஏன் சொன்னீங்கன்னா அங்கே இருந்தால் தான் அவங்க பண்ணக்கூடிய 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வியாபாரத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு அது கிடைக்காது. அதனால தான் இவங்க அந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எல்லாம் கார்ப்பரேட் தலைவர்கள் தான். யாரும் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மக்கள் பிரச்சனைக்காக போராடி 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 ஒரு தலைவன் ஆனதில்லை. ஒரு காவல்துறை விசாரணைக்கு ஆட்பட்ட நபர் இல்லை. அதாவது சமூக பிரச்சனைக்காக காவல்துறை விசாரணைக்கோ அல்லது சிறைக்கோ போயிட்டு தலைவரான நபர்கள் இல்லை. எல்லாம் அப்படியே ஒரு ஹைப்ரிட்டு அல்லது கார்ப்பரேட்டு. இப்போது ஜவஹர்லால் நேரு பேராசிரியர் இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு அதன் பிறகு சமுதாய அமைப்பு தலைவராகிருக்காரு. காதர் மொய்தீன் அவரும் பேராசிரியராக இருந்தார். ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் ஒரு சமுதாய தலைவராகிருக்காரு. அப்போ இவங்களுக்கு அந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள், அந்த சமூகத்தினுடைய அழிவு பொருள்கள் இவங்க காது கேட்குமா, இவங்க உள்வாங்குமா பண்ண மாட்டாங்க. இவங்க மேலோட்டமான அரசியல். இப்போ என்ன சொன்னால் மேலோட்டமான அரசியல்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பாஜக, இது இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி, இப்போ இருக்கக்கூடிய அரசியல், இதை வச்சு திமுக, திராவிடம், பெரியார், அண்ணா, காகிதமில்லை, இதை வச்சு இவங்க அரசியல் பேசி பேசி தலைவர்கள் ஆனவங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு திமுக சரி செய்யுமா சரி செய்யாதா? இது ஒரு 50 ஆண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக நம்ம போட்டிருக்கோம். இந்த வாக்குகளுக்காக இந்த திமுக முஸ்லீம் சமூகத்துக்கு நன்மை செஞ்சுதா துரோகம் எடுத்ததா? இது பற்றிய பொது தளத்தில் விவாதமாக்கணுன்றாங்க. அது இல்லை. அப்போ இவங்க எல்லாம் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மீலாது நபி, அதாவது நபிகள் நாயகத்துடைய 1500வது பிறந்த நாளை முன்னிட்டு மீலாது விழா நடத்துகிறாங்க. அந்த மீலாது விழாவுக்கு குறிப்பிட்ட இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் அங்கே போயிருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தலைவர்கள் போனாங்க இல்லையா, மீலாது நபின்னா நபிகள் நாயகம் அவர்களுடைய 1500வது பிறந்தநாள் விழா. அங்கே நபிகள் நாயகத்தை பாராட்டி பேசுவதை விட திமுக தலைவரை பாராட்டி பேசுவதில் தான் போட்டி இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு மத்தியில். நபிகள் நாயகத்தை பாராட்டி உயர்த்தி பேசுறதை விட அங்கே நம்ம 2-3 விஷயங்களுக்கு முதல்வரை பாராட்டணுன்றதுக்காக இவர் பாராட்டிட்டார், நம்ம இப்படி பாராட்டுவோம், இவர் இப்படி பாராட்டிட்டார், நம்ம இப்படி உச்சத்தில் போய் பாராட்டுவோம், இவர் உச்சத்துக்கு போயிட்டாரா நம்ம வானத்திலேருந்து இவரை பாராட்டுவோம், இப்படி போட்டி அந்த சமுதாய தலைவர்களுக்கு இருந்ததை தவிர ஆனால் அங்கே உண்மையான மீளாது விழா நிகழ்வுன்னா இல்லை. ஏன்னு சொன்னால் அது மீலாது விழா நிகழ்வு அல்ல, அது 26 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் தான். முஸ்லிம்களுக்கு அவர் நிறைய அந்த கட்சி சார்ந்து நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தானே அந்த புகழ்றதுங்கிறதுமே வரும். 10 பேரை பேச விட்டா வேலை முடியும்.
செஞ்சாருன்னு சொல்லி பேசிட்டேன். என்னடா செஞ்சாரு? ஆமாம், பாஜக கைகூலிங்க. என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்க சார், இவன் பாஜக கைகூலிங்க, திமுக எதிர்த்து கேள்வி கேட்கறான் பத்தியா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. பதில் சொல்றது என்ன செஞ்சாருன்னா நின்று, இல்லைங்க இது செஞ்சாருன்னா ஏண்டா ரூல்ஸா, என்னடா செஞ்சாரு பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்ம என்னன்னு கேள்வி கேட்கும்போது நம்மளை பாஜக பேட்டி பண்ணிடுவோம். இப்போ பொது தளத்தில் சோசியல் மீடியாவில் நான் ஆமாம், நான் என்ன செஞ்சாரு நான் கேட்குறேன். நீங்கள் யாருன்னா கூப்பிட்டு வச்சு பேசுங்க, திமுக ஆதரவாளர் உட்கார கூப்பிடுங்க, ஒரு நாள் விவாதத்துக்கு கூப்பிடுங்க, கேளுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சார் தியாகத்தை சொல்லுங்கள், நான் துரோகத்தை சொல்கிறேன். என்னென்ன துரோகம், என்னென்ன செய்யலை? எதுவுமே செய்யலையே. நேற்று கூட பாருங்கள், அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழாவுக்கு வந்த இதில் எல்லாம் வாக்குறுதிகள் தான். நாங்கள் திமுக அப்படி, திமுக பிடுங்கிச்சு, திமுக கத்தடிச்சு, முதல்வருடைய பேச்சு என்னடா பண்ணீங்க, எவனை கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இல்ல, சிறுபான்மையினரை பாதுகாக்கிற ஒரு பெரிய கட்சியாக தான் இதுதான் சொல்லி ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்ற நான். நீங்க என்ன பண்ணீங்க? திமுக இந்த முஸ்லீம் சமூகத்தை 50 ஆண்டுகளை தொடர்ந்து ஒரு ஓட்டுக்காகவே இஸ்லாமிய சமூகத்தை பயன்படுத்திட்டு வராங்க. அப்படிங்கும்போது இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன். அப்ப இஸ்லாமியர்களோட வாக்குகள் திமுகவுக்கு போறது ஏன் போகுதுன்னு சொன்னா, இந்த தலைவர்களை கையில வச்சிருக்காங்க திமுக. இந்த தலைவர்கள் இந்த அளவு எப்படின்னு சொன்னா, பிரச்சாரம் பண்ணக்கூடிய பிரச்சாரர்களை இவங்க கைப்பாவே ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன எலும்பு தொண்டு போடணுமோ போடுறாங்க. சீட்டு கொடுக்குறேன் சீட்டு, நோட்டு கொடுக்குறேன் நோட்டு, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸுக்கு வழி இதை பண்ணான்னு சொன்னால், இவன் அத்தனை பயல்களும் சேர்ந்துட்டு கத்துறான் திமுக தான். ஏண்டா நாயங்க, திமுக என்னடா பிடுங்கிச்சு 50 ஆண்டுகளா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு? ஒரு நாயும் பதில் சொல்ல மாட்டேன்றானே. பதில் சொல்றது மட்டும் இல்லை, என்னைய சொல்லுவான் பிஜேபி பிடிஎம். நான் கேட்கறது ஒரே கேள்வி, என்ன செஞ்சது? 50 ஆண்டுகளா இந்த இஸ்லாமிய சமூகத்தை திமுகவிடம் அடிமையாக்கி வச்சிருக்கீங்க. இந்த 50 ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு திமுக செஞ்ச நன்மைகள் என்ன சொல்லுங்க. ஒரு வயலும் சொல்ல தயார். கேட்டா பிஜேபி, RSS. தங்களோட ஆட்சியில முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் தான். அதை தான் நீ பாதுகாப்புன்னா, நீ இல்லைன்னா நாங்க செத்து போயிட்டோமா? நீ இல்லாத இப்ப கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்து முஸ்லீம் எல்லாம் செத்து போயிட்டாங்களா? 5 வேளை தொழுகலையா? முஸ்லீம் எல்லாம் வியாபாரம் பண்ணலையா? முஸ்லீம் வேலைக்கு போகலையா? முஸ்லீம் குழந்தை குட்டி பத்துக்கலையா? முஸ்லீம்கள் திருமணம் பண்ணலையா? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. உதாரணத்துக்கு சொல்றேங்க. இந்த பூச்சாண்டி வேலை திமுக ஆட்சி வந்ததான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு. திமுக ஆட்சியில் முஸ்லீம் பாதுகாப்பு இல்லை என்பது இஸ்லாமியனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது. என்ன சொல்லுங்கன்ற நான் எவனும் சொல்ல மாட்டான். என்னையே செஞ்சது திமுக 50 ஆண்டுகளா குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லாமலா இருக்கு. சும்மா இந்த ரோடுக்கு பேரு காகிதம் இல்லத்து பேருன்னு வச்சாங்க, இந்த மாளிகைக்கு காகிதம் இல்லத்து பேர் வச்சாங்க, அல்லது காகிதம் இல்லத்து செத்த அன்னைக்கு போய் மலர் வளையம் போட்டாங்க, அல்லது நபிகள் நாயகம் பிறந்த நாளுக்கு அரசு விடுமுறை ஆக்கினாங்க, அல்லது கஞ்சிக்கு அரிசி. இந்த சீன் போடக்கூடாது. இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு திமுக என்ன பண்ணுச்சு, இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக திமுக என்ன பண்ணுச்சு, இது போலதான். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வரும்போது அதுல குறிப்பிட்ட திருத்தங்கள் செய்யறாங்கன்னா அதை எதிர்த்தும் திமுக அரசு குரல் கொடுக்கு. இப்படி பேசுறீங்க இல்லையா? இதே திமுக அரசு அந்த மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி, அதாவது 8வது மாதம் தான் வக்ஃபு திருத்த 8/8 தான் வக்ஃபு திருத்த மசோதா இது சட்டம் அமல்படுத்தப்பட்டது இது பார்லிமெண்ட்ல. அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி அதே சட்ட திட்டங்களை அடங்கிய ஒரு மசோதாவை தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அமல்படுத்தி இருக்கு. அதுக்குண்டான ஆதாரம் நான் பொதுவெளியில் பேசியிருக்கேன், ஆதாரத்தோடு வச்சு பேசியிருக்கேன். நீங்கள் இப்போ போகிறது முழுக்க அப்பட்டமான சந்தர்ப்பவாத சூழ்ச்சிகரமான அரசியல் திமுக. அங்கே பாஜக கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் திமுக இங்கே கொண்டு வந்தீங்க. தப்ரேஸ் அகமது என்ற IAS ஆஃபீஸர் தான் அதை கொண்டு வர்றாரு. அதில் உள்ள ஓரளவுக்கு ஒரு 60 விழுக்காடு சரத்துகள் இதில் இருக்குது. தமிழக அரசு கொண்டு வந்து ஒரு மாதம் முன்னாடி கொண்டு வந்த இதில் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் NOC எல்லாமே ஆட்சியர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படின்றது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. அப்போது நீங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது இது தவறானது, சரியில்லை, இதை நாங்கள் ரத்து பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் போராடல. இதில் திருத்தம் கொண்டு வரணும் தானே சொன்னீங்க. திமுக இதில் திருத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் பிஜேபி என்ன பண்ணுறா, ஒரு குழு நியமனம் பண்ணி ஒரு 3 மாதம் நீங்கள் இந்தியா முழுக்க சுற்றி அதை ஆய்வு பண்ணுங்க, அதன் பிறகு இந்த மசோதாவை கொண்டு வரலான்னு மசோதாவை கொண்டு வாங்க. நீங்கள் ஆரம்பமே இந்த மசோதாவே சரியில்லை, இதை ரத்து பண்ணணும்னு சொல்லி திமுக சண்டை போட்டுதா பாராளுமன்றத்தில்? ஏன் இதை பற்றி பேச மாட்டேன்றீங்க? பொது தளத்தில் எல்லாரும் சைலண்ட் மூடில் இருக்கீங்க.
ஆரம்பத்தில் கொஞ்சம் திருத்தம் பண்ணுங்கன்னு தான் சொல்லிச்சு. அப்போ இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள்லாம் வந்து என்னையா திமுக இருக்கீங்க, முஸ்லீம்களுக்கு ஆதரவுன்றீங்க, எப்படி திருத்தம் பண்ணலான்றீங்க, இது ஒட்டுமொத்தமாக வந்து இது பாஜக கொண்டு வந்திருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இதை சொன்னால் பாஜக பேட்டியும் நம்ம சிஏஏ அந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த வரலாறுகளும் இருக்குல்ல. சிஏஏ என்ஆர்சி பிரச்சனைக்கு வந்து நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, நீங்க அதை அரசியல் பண்ணீங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் நீங்க அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா உங்களுடைய வண்டவளம் தண்டவளம் வீதிக்கு வந்திருக்கும். அன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் வந்து அந்த மக்களுடைய இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தமிழ்நாடு முழுக்க ஷாயின் பாக்குகள் நடக்கப்பட்டது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர் போராட்டங்கள். அந்த போராட்டத்துக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் சில இடங்கள்ல வழக்குகள் மட்டும் லைட்டாக போட்டு விட்டான். அத்தனை இடத்துலையும் சைன் பாக்கு நடந்தது. அதே திமுக ஆட்சி இருந்தால் ஒரு நாள் சைன் பாக்கு இல்லை, ஒரே இந்த இரவோட அடித்து காலி பண்ணிட்டு இருப்பான் முஸ்லீம் அமைப்புகளை வச்சு. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. திமுக ஆட்சி வந்த உடனே கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை வருது. ஹிஜாப் பிரச்சனைக்காக தமிழக இஸ்லாமியர்கள் கொந்தளிச்சு போராட்டங்கள் நடத்தும் போது அங்கங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க இல்லையா திமுக. அன்னைக்கு சிஏஏ என்ஆர்சி எல்லாரும் என்ன சொல்லு, சிஏஏ பாருங்க என்ஆர்சிக்கு பாருங்கன்றாங்க. சிஏஏ என்ஆர்சிக்கு இவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க. இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா திமுகவுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஆயிருக்கும். ஏன்னா திமுக கிட்ட 2 முகமூடி இருக்கு. ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகமூடி. எதிர்கட்சியா இருக்கும்போது மக்களுக்கான கட்சியா இருக்கும், ஆளுங்கட்சியா மாறினா மக்களுக்கு விரோதமான செயல்கள் எல்லாமே செய்யும். வேற என்னென்ன அநீதிகள் பண்றாங்க? நீங்க தான் நீங்க சொன்னீங்க, இப்போ ஒப்புத்துச்சு, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சிஏக்கு சொன்னீங்க, நான் அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். வேற என்ன செஞ்சாங்க? செஞ்சாதான் நான் சொல்லுவேன். நான் ஒன்றும் பைத்தியம் இல்லையா செய்யலன்னு ஒப்பாதி வைக்கிறதுக்கு. எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்றேன் நான். சில பேருக்கு எம்எல்ஏ ஆகிட்டு சமூகத்துக்கு என்ன நன்மை நான் கேட்குறேன். இப்போ ஜவஹர்லால் எம்எல்ஏ இருக்காரு, அல்ல அப்துல் சமத் எம்எல்ஏ இருக்கான். இவங்களால இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை? அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லா இருக்கு, 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான், போகிற இடத்துலலாம் எம்எல்ஏ பாஸ் வாங்கிட்டு போகிறான். வேற என்ன பண்ண முடியும் அவங்களால? இவங்க அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? 3% தனி இட ஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் மாரி திமுக மாரி வேற யாருன்னு சொல்லி பேசுறான். இந்த முக்தார்னு அண்ணா அறிவாலயத்தில் எலும்பு துண்டுக்கு அடிக்கடி பேசுறது திமுக முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருப்போம். அவன் சொல்லுவான் 3% யார் கொடுத்தா தெரியுமா? ஏன்னா 3% கொடுத்தா 10 பேர் இருக்கும் ஒரு அறையில். நீங்கள் போறீங்க, ஒரு 3 பொட்டலை தூக்கி போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னா 10 பேருக்கு 3 பொட்டலம் போதுமா? சந்தோஷமா இருப்பாங்களா? அப்போ இஸ்லாமிய சமூகம் 10 விழுக்காடுக்கு மேலே இருக்குன்னு தெரிஞ்சு கூட 3 விழுக்காடு கொடுங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கலையா? ஆர்எஸ்எஸ் எதிர்க்காகும் போது நல்லா தெரியுது. பொது பட்டியலில் பிசியிலே பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு மேலே சதவீதம் வாங்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள். இவங்க 3 தானே கொடுக்குறாங்க, கொடுத்து தொலைக்கிட்டுன்னு விட்டு போயிட்டே இருந்தாங்க. இல்லை ஆர்எஸ்எஸ் விடுவானா? நான் கேட்குறேன். இதை சில நம்ம அந்த ஆளுநர் ஷானவாஸ் மாரி ஆட்கள் திமுக என்ன செய்ய அப்புறம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த இடஒதுக்கீடு தான் 2 அமைச்சராக எப்பவுமே திமுக 2 அமைச்சரவையில் 2 பேர் முஸ்லீம் இருப்பான். அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒரு ஆளாக்கிட்டான். அந்த மண்வெளி பாம்புக்கு தலை 6 மாதம் இந்த பக்கம், தலை இந்த பக்கம் 6 மாதம்ன்ற மாதிரி 6 மாதம் நாசர் 6 மாதம் மஸ்தான். ரம்ஜான் டைம்ல வந்து அந்த ஸ்டார்டிங்ல வந்து எல்லா தலைவர்களுமே வந்து முஸ்லிம்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி வராங்க, தொழுகைக்கு வராங்க. அப்படிங்கும்போது அப்போ எல்லாருமே வந்து முஸ்லிம்களோட நாங்க துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே வராங்க. இல்லை, அது வந்து பண்பாடுமா? அது ஏன்னு சொன்னால் இப்போ பண்டிகை நேரமாகட்டும், மற்ற திருமணம் நேரமாகட்டும், அல்லது துக்க விஷயமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்க கூட இருக்கோம், அது சொல்கிறது தானே. அதேமாரி திமுக சொல்லுது. திமுக சிறப்பாக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இஸ்லாமியர் திமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்கள் சிறைப்படுத்தப்பட்டாங்க. திமுக ஆட்சியில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. நாகூர் கலவரம் யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. வீக்கழுத்தூர் கலவரம் திமுக ஆட்சி. கோயம்புத்தூர் கலவரம் திமுக ஆட்சி. உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல சேர்த்தது, சிறுபான்மையினர் நல வாரியம் தொடங்கப்பட்டது, வக்ஃபு வாரிய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு மானியம் கொடுக்கிறது, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டது, உருது அகாடமி தொடங்கப்பட்டிருக்கு, காயிதே மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல அவர் சொல்ற விஷயத்தை வச்சு பேசணும், வேற பெருசா வேண்டாம். 3% வந்து உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. சரி,
கொடுத்தவர் உருது முஸ்லீம்களுக்கு பிற்படுத்த பட்டியலில் நாங்கள் சேர்த்தோன்னு சொன்னால் அப்போது இந்த 3% வந்து உருது முஸ்லீம் வரலையா? நான் கேள்வி உங்கள்கிட்ட. நீங்கள் தான் வந்து தனி இடஒதுக்கீடு 3 விழுக்காடு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் பிசியில் இருந்தாங்கன்னா எஃப்சியில் இருந்தா முஸ்லீம் எல்லாம் அது தானே அடங்கும். புரியுதா உங்களுக்கு? முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு 3 விழுக்காடு கொடுத்து நாங்கள் 10க்கு மேலே இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் 3 கொடுத்துட்டு கால்வாசி இல்லை அப்படியே சாப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக இருங்கன்னு கொடுக்குறீங்க. சரி, அப்புறமா நாங்கள் வந்து உருது முஸ்லீம்களை நாங்கள் பிசி பட்டியலில் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் பித்தலாட்ட அரசியல்ன்றாங்க. அதாவது நீங்கள் தனி இடஒதுக்கீடு கொடுக்காம நீங்கள் வந்து உருது முஸ்லீம்கள் எஃப்சியில் இருந்தாங்க, ஃபார்வர்டு கிளாஸில் இருந்தாங்க, அவங்கள நாங்கள் வந்து பிசியில் சேர்த்தது நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அது ஆச்சு லாஜிக்காக நம்ம ஏற்றுட்டு போகலாம். நாங்கள் தனி இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள் தான், பிசியில் சேர்த்தது நாங்கள் தான் சொன்னால் அப்போ ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தானே உண்மையாக இருக்கும். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதேமாரி காகிதம் இல்லத்துக்கு நீ மணிமண்டபம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி என்ன பண்ணுறது? மணிமண்டபம் கட்டி என்ன பண்ணுறது? காகிதம் இல்ல சமூகம் என்னத்துக்கு நீ என்ன பண்ண? அதுதான் கேள்வி. உருது அகாடமிகள் ஏங்க திமுக ஆட்சியில் 267 உருது பள்ளிகளை மூடிய வரலாறு திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அப்புறமா நீ பள்ளிகளெல்லாம் மூடிட்டு நீ வந்து அகாடமி திறந்து என்ன பிடுங்குறதுக்காங்க போய்? நான் கேட்குறேன் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற. 267 உருது பள்ளிகளை மூடி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அது பிடிஏ மூலியமாக தான் நடக்குது. அந்த உருது அரசாங்கம் நடத்தலை. நாங்கள் வந்து உருதுக்கு அகாடமி சார்ந்திருக்கோமா? எவ்வளோ பித்தலாட்டங்கள் பாருங்கள். இப்படி தாங்க இதை அந்த சரக்கு இப்போ முதல்வர் இறக்கி விட்டார்ல, இந்த சரக்கு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுவோம். யார் சொன்னால் அதை பண்ணார், இதை பண்ணார், இதனால் என்ன நன்மை, இதனால் என்ன நன்மைன்னா சொல்லுவோம். ஏன் சொன்னால் அதனால தான் அந்த மீளாது போன்ற நிகழ்வுகளில் நமக்கு அடிமையான அண்ணா அறிவாலயத்துக்கு விசுவாசமான நபர்கள் யார் தலைவராக இருக்கணும் அவனை கூட்டு வச்சு தான் உட்கார வைப்பானுங்க. என்னெல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சா என்ன ஆகும்? கிழிச்சு தொங்க போடுவதில்லை. நீ என்ன பண்ணீங்கன்னு. அதனால உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது இல்லையோ? கூப்பிடவே மாட்டாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு, முஸ்லிம் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒற்றுமை இல்லாம இருக்கீங்களா? நாசமாகிறது நீ தானே. எப்படி கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலாம் ஆட்டுற கதை தானே இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அவங்க பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சி லிஸ்ட்லேருந்து தூக்கி வீசுறதுக்கு காரணம் யாரு? நீ தானே. திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, திமுக கூட்டணிலையும் நின்று இருக்கோம், அதிமுக கூட்டணிலையும் நின்று இருக்கோம். அதிமுக கூட்டணி நிற்கும் போதெல்லாம் அவங்க அதிகமான இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க. திமுக கூட்டணி நடக்கும்போது குறைஞ்சபட்ச சீட்டுகள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, இங்கே திமுக கூட்டணியில் முஸ்லீம் அமைப்பு வந்து தமுக 2 சீட்டு வாங்கிச்சு, 2 உதயசூரியன் நின்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அதே முஸ்லீம் லீக் 3 சீட்டு வாங்கினாங்க, 3 அவங்க ஏனி சின்னத்தில் நின்னாங்க, தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்போ அதிமுக வந்து முஸ்லிம்களோட உரிமையை பாதுகாக்குதுங்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா முஸ்லீம் சமூகம் திமுகவை நம்புது, ஆனால் திமுக முஸ்லீம்களுக்கு துரோகம் இழைக்கு. அதிமுகவை முஸ்லீம்கள் நம்பலை. ஏன் சொன்னால் அந்த காரணம் வந்து அதை தொடர்ந்து அப்படி வந்து ஒரு கட்டமைச்சிக்கப்பட்ட வருது இங்கே தமிழ்நாட்டில். ஏன் சொன்னால் திமுக தான். நேற்று பாருங்கள், அந்த மீளாது விழான்றதை விட அது முதல்வருடைய பாராட்டு விழா மாரி தானே இருந்தது. மீளாது நபின்றது என்ன? நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி மேற்கோள் காட்டி பேசலாம். வந்த பயிர் அத்தனை பேரும் அதில் வந்து ஒருத்தர் பேசுகிறான், உங்களுக்கு தம்பிகளாக திராவிடத்தை காக்கும் கம்பிகளாக இருக்குமா. ஜெயிலுக்கு முன்னாடி இருக்கிற முஸ்லீம்களை வெளியெடுக்க வக்கீல்ல எப்படி உங்களுக்கு தம்பிகளாக திராவிடத்தை காக்கும் கம்பிகளாக இருப்பானுங்களா? அப்போ இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம். இது பேசுன நபர் வேற யாரும் இல்லை. கடந்த அதிமுக ஆட்சி வரையும் 5 வருஷம் வந்து எம்எல்ஏவாக இருந்து கூவத்தூரில் பல கோடி வாங்கினவர்கள் அவரும் ஒருத்தர் தமிழ் சாரி. நீங்கள் அதிமுக எதிர்கட்சி ஆனவுடனே எப்படி திமுக பட்டிடுச்சு இவ்வளோ டைலாக்.
இது போன்ற பித்தலாட்ட சந்தர்ப்பவாத சமுதாய அமைப்புடைய நபர்களை தான் தலைவர்களா இந்த அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கும். இல்ல ஆனாலும் ஓட் பண்றது மக்கள் தானே, வெறும் தலைவர்கள் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கும்போது. இல்லம்மா, அதான் நான் முதல்ல நம்ம சொன்னல, திரைப்படங்களுக்கெல்லாம் ஒரு நெரேட்டிவ்னஸ் செட் பண்றது இருக்கு இல்லையா, இது வந்து பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்னஸ்ன்றது. திரும்ப 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 முஸ்லீம்களுக்கு யாரு திமுக, முஸ்லீம்களுக்கு யாரு திமுக தான், முஸ்லீம்களுக்கு யாரு கேட்டு கேட்டு கேட்டுன்னா முஸ்லீம்களுக்கு யாருங்க ஆதரவு, திமுக தாங்க அப்படின்னு சொல்லி மக்களே சொல்ற நிலைக்கு கொண்டு வராங்க ஒரு நெரேட்டிவ்னஸ். இப்போ திமுக கூட்டணி யாரு, விசிகா என்ன பண்ணுவான், எந்த பிரச்சனை இருந்தாலும் முஸ்லீம் பிரச்சனை வந்துட்டான், நம்ம திமுகவுக்கு போடலன்னா விடுதலை சிறுத்தைக்காச்சும் நம்ம முஸ்லீம் போனடா, புரியுதுங்களா. அடுத்தது யார் காங்கிரஸ், அடுத்தது யார் கம்யூனிஸ்டுகள், அடுத்தது யார் மாதம், எல்லாமே எப்படி பாருங்க. அப்போ இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளை 100 விழுக்காடு அப்படியே மாறும். அப்போ இந்த ஜமாத்துகள், அப்போ அந்த ஜமாத்தில் யார் இருக்கா, அந்த நபர்களை தூக்குவோம், அவங்களுக்கு தேவையானதை நேரடியாவோ மறைமுகமாகவும் கொடுக்கறது. இல்ல முஸ்லிம்கள் வந்து திமுகவை நம்புறோம்னு சொல்றீங்க, அதிமுகவை நம்பலன்னு சொல்றீங்க. அப்ப முஸ்லீம் இல்ல, அப்படி ஒரு நெரேட்டிவ்னஸ் செட் பண்றாங்கன்ற, அப்படி ஒரு நெரேட்டிவ் அப்படியே தொடர்ந்து திரும்ப 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 அது முஸ்லீம் தான் திமுக தான் அப்படி மக்கள் என்ன பண்றாங்க பிராண்டி. அதான் என்கிட்ட ஒரு பெண்ணு கேட்டது, என்ன எங்கள் ஏரியாவில் அதிமுக காரன் வந்து ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தானே, பக்கத்து வீட்டுக்காரி 5 ஓட்டுக்கு 5000 ரூபா வாங்கிட்டா. எனக்கு கேட்டேன் நான், அவன் சொல்லிட்டான், நாங்கள் அதிமுக கூட்டணி, நீங்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு கொடுக்கல எங்களுக்கு, போயிட்டான். அடுத்த நாள் திமுக காரன் வந்தான், அதே பக்கத்து வீட்டில் காசு கொடுத்தான், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நீங்கள் முஸ்லீம் தானே, நீங்கள் எங்களை தவிர உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டீங்கன்னு போயிட்டாங்க. நீங்கள் சமுதாய தலைவர்கள், நீங்கள் நோட்டும் சீட்டும் வாங்கிட்டு நீ அங்கே அடிமையாகிற, இங்கே பாமரம் உங்களுக்கு எனக்கு 1000 ரூபாய் சாதாரணமாக காசு இருக்கலாம், ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்ற மனநிலை உள்ளவன் தான் நான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ஒரு பாமர வறுமையில் வாழக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு 5000 ரூபாய்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய காசு. அது எந்த அளவுக்கு ஏக்கத்தோடு வந்து சொல்கிறேன், அந்த ஏக்கமெல்லாம் அந்த பாவத்துக்கு நீங்கள் தான் ஆளாவீங்க. இந்த சமூகத்தை கொண்டு போய் விட்டு அப்படி ஒரு நெரேட்டிவ்னஸ் செட் பண்ணி 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 அப்படியே அந்த வேட்பாளர்களும் அப்படி இருக்காங்க. எப்படி அப்போ முஸ்லிம்ஸ் யாருக்குமே ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ கூட முஸ்லிம்ஸ் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்கல்ல. அதுதான் அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த சமூக அமைப்பு தலைவர்களால் ஒரு கட்டமைக்கப்பட்டு வருது ஒரு நெரேட்டிவ்னஸ். மிக்க நன்றி, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. மிக்க நன்றி.